ரைட். இது மூணாவது எம்சிக்யூ 2021 ஃபர்ஸ்ட் டேர்ம்டு மூணாவது எம்சிக்யூ. கேள்வி என்னென்னா, வேகம் வியுடன் இயங்கும் ஒரு நியூட்ரனின் டி புரோக்லி அலைநீளம் லெம்டாவாகும். அப்போ என்னத்தை கதைக்கார் என்றால், ஒரு நியூட்ரனை கதைக்கார். நியூட்ரனை கதைக்கார். நியூட்ரனை பற்றி சொல்றாரு என்னன்னு சொன்னா, வியுடன் இயங்குது, வேகம் சொல்றார் வி என்று, அவர் டி புரோக்லி அலைநீளம் சொல்றார் லெம்டா. இந்நியூட்ரனின் இயக்கப்பாட்டு சக்தி, இந்த இயக்கப்பாட்டு சக்தியை இ என்று சொல்லிட்டு இந்த ஈக்குரிய ஒரு சமன்பாடு ஒன்று சொல்றார். இ சமன் ஹாஃப் எம் வி வர்க்கம் என்ற ஒரு சமன்பாடு சொல்றார். அலைநீளம் 2 லெம்டாவாக அதிகரிக்கப்படின் இயக்கப்பாட்டு சக்தி, இந்த ஈட பெருமானம் இப்போ லெம்டாவாக இருக்க டைம்ல ஈட பெருமா ஈயாக இருக்கி, இப்போ 2 லெம்டா, இப்போ இந்த லெம்டா வந்துக்கிட்டு 2 லெம்டாவாக அதிகரித்தால் ஈட பெருமானத்துக்கு என்ன நடக்கும், அதான் கேள்வி. இப்போ நான் ஒரு நேர்விகித சம தொடர் கொண்டு எடுக்கலாம். என்னண்டா, இந்த அரைன்றது வந்துக்கிட்டு ஒரு மாறிலி பெருமானம், எம்ன்றது வந்துக்கிட்டு இப்போ நியூட்ரன்ட திணிவு மாற போகிறது இல்லை. இப்போ ஒரு நியூட்ரன்ல இருந்து ஒரு குறித்தளவான திணிவு அவர் எடுக்க போகிறதும் இல்லை, இன்னும் திணிவு அவர் சேர்க்க அப்படி ஒரு தரவும் கேள்வியில் இல்லை. கேள்வியில் அப்படி ஒரு தரவும் இல்லை. அப்போ அரை மாறிலி எம்மு மாறிலி, அரை மாறிலி எம்மு மாறிலி. இப்போ வேகம் மாறுறதால மட்டும்தான் அவர் இயக்கப்பாட்டு சக்தி மாறப்போகுது. சரியா? அவை நான் ஒரு தொடர் கொண்டு செல்லலாம். இ நேர்விகித சமன் வி வர்க்கம் என்ற ஒரு தொடர் கொண்டு செல்லலாம். இப்போ இந்த ஒரு துணிக்கைண்ட லெம்டா பெருமான லெம்டாவுக்கு வந்துக்கிட்டு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. என்ன சமன்பாடு என்றால், லெம்டா சமன் h/mv. இப்போ இவருக்கு நான் நேர்விகித சம தொடர் கொண்டு எடுக்கலாம். h என்பது பிளாங்கின் மாறிலி, திணிவும் கேள்வியில மாறிலி. ஸோ லெம்டா நேர்விகித சமன் 1/v என்ற ஒரு தொடர்பு நான் எடுத்துக்கலாம். இப்போ இங்க v வர்க்கம் இருக்கு, இங்க v இருக்கு. ஆகவே நான் சொல்லலாம் லெம்டா வர்க்கம் நேர்மாறு விகித சமன் v வர்க்கம் என்ற ஒரு தொடர்பை நான் எடுக்கலாம். சரியோ? எடுத்து நடிச்சிருந்தால் இப்படி எடுக்கலாம். v வர்க்கம் நேர்விகித சமன் 1 லெம்டா வர்க்கம் எடுக்கலாம். இப்போ நான் இப்படி போடுறேன், 1 லெம்டா வர்க்கம் நேர்விகித சமன் v வர்க்கம். இப்போ இங்கேயும் v வர்க்கம், இங்கேயும் v வர்க்கம். இவரை நான் முதலாவது சமன்பாடு எடுக்கேன், இவரை நான் 2வது சமன்பாடு எடுக்கேன். இப்போ 1 2ஆல் பிரிக்கேன். 1 2ஆல் பிரித்தால் இ லெம்டா வர்க்கம் சமன் 1. அதாவது இயக்கப்பாட்டு சக்தியினதும் லெம்டா வர்க்கத்தினதும் பெருமானம் ஒரு மாறிலி, அதாவது 1க்கு சமன், ஒரு மாறிலி என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஆகவே ஆரம்பத்தில் இ லெம்டா வர்க்கம், இப்போ என்ன இயக்கப்பாட்டு சக்தி, அதான் கேள்வி. E1 அந்த லெம்டாட பெருமானத்தை நான் இப்போ லெம்டா வந்துட்டு 2 லெம்டா, ஆகவே 2 லெம்டா இன்டு வர்க்கம். அப்படின்னு சொன்னால் E1 பெருமானம் இ லெம்டா வர்க்கம் கீழே 4 லெம்டா வர்க்கம். E1 வந்துக்கிட்டு E/4, E1 பெருமானம் வந்துக்கிட்டு E/4 தான் E1 பெருமானம்.